அப்ப முதலாவது பாருங்க, தலைப்பு போட்டுக்கோங்க, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னா என்ன? மின்னோட்டத்தை வழங்கக்குள்ள வெப்பம் விளைவாக கிடைக்குமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இப்ப பாருங்க, அப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம் எதனால வெப்பம் விளைவா கிடைக்குது. ரைட், அதை பார்ப்போம் நாங்க. அப்ப பாருங்க, அதிக தடை பெருமானம் உள்ள கம்பி ஒன்றின் ஊடாக. சொல்லுங்க பார்க்க, அதிக தடை பெருமானம் உள்ளது எதுல தடை பெருமானம் அதிகம்னு நாங்க பாத்திக்கிறோம். தடை பெருமானம் அதிகமா உள்ள கம்பி ஒன்றிட பேர் சொல்லுங்க. நிக்ரோம். நிக்ரோம் கம்பி. வெரி குட். வேற இன்னொன்று பார்த்தோம், நீங்க பார்த்தது மங்கனீன். வெரி குட், மங்கனீன். ஓகே, மங்கனீனும் நிக்ரோம். அப்ப அதிக தடை பெருமானம் உள்ள கம்பி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது மின் சக்தி வெப்ப சக்தியாக நிலை மாறும். ரைட், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சக்தி புதுசா உருவாக்கவும் மேலா, சக்தி அழிக்கவும் மேலா. சக்தி எப்பவும் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும். அப்ப மின் சக்தி வெப்ப சக்தியா மாறுது. அதத்தான் நான் சொல்வோம் என்னது, அது நாங்க சக்தி நிலை மாற்றத்துல பார்ப்போம். அப்ப இங்க வெப்ப விளை, இந்த மின் சக்தி வெப்ப சக்தியா மாறுது. மின்னோட்டம் வெப்பத்தை விளைவா தருது, சரிதானே? அப்ப இதனால் அக்கடத்தி கம்பி வெப்பம் அடையும். பாருங்க, அதிக தடை பெருமானம் உள்ள கம்பி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது, உதாரணத்துக்கு நிக்ரோம் கம்பியின் நிக்ரோம் கம்பியின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது மின் சக்தி வெப்ப சக்தியாக நிலை மாறும். அப்ப நிக்ரோம் கம்பி என்ன நடக்கும்? வெப்பம் அடையும். அதனால் அக்கடத்தி கம்பி வெப்பம் அடையும். இது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என அழைக்கப்படும். அப்ப இது என்னத்தால அதாவது வெப்பம் உருவாகுதுன்றத போட்டு உங்களுக்கு வெப்ப விளைவுண்டா என்னாண்டு விளங்கப்படுத்தி இருக்கு, உதாரணத்தையும் போட்டு. ரைட், அப்ப நீங்க வெப்ப விளைவுன்னு சொன்ன என்னன்னு நீங்க லேசா தலைப்பை வச்சு என்ன வச்சுக்கோங்க, மின்னோட்டத்தை வழங்கக்குள்ள வெப்பம் விளைவாக கிடைக்குமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுன்னு சொல்லி. சரி, அப்ப நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்க, கீழே எழுதுங்க, மின் சுற்றொன்றின் ஊடாக, கீழே ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுங்க, மின் சுற்றொன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது மின்னோட்டத்தை செலுத்தும் போது வெப்பம் விளைவாக கிடைக்கப் பெறுதல் மின் சுற்றொன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது வெப்பம் விளைவாக கிடைக்கப் பெறுதல் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். ரைட், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின் சுற்றொன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது வெப்பம் விளைவாக கிடைக்கப் பெறல் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். சரிதானே? எழுதிட்டீங்களா? ஓகே, அப்ப பாருங்க, அப்ப நாங்க மின் சுற்றொன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தக்குள்ள விளைவா எங்களுக்கு வெப்பம் விளைவா கிடைக்குது. அதைத்தான் மின்னோட்டத்திட வெப்ப விளைவுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ஒன்று தான் உதாரணம், அதிக தடை பெருமானம் உள்ள கம்பிகளின் ஊடா மின்னோட்டத்தை செலுத்தினா அந்த கம்பி வெப்பம் அடையும். ரைட், அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மின் சுற்று. ரைட், இங்க ஒரு ஆளி இருக்கு, இங்க 2 மின் குமிழ் இருக்கு. ரைட், சாரி, 2 மின் களம் இருக்கு, இங்க ஒரு மின் குமிழ் இருக்கு. இங்க ஆளிய நாங்க மூடினா மின் சுற்று மூடிய சுற்றாக மாறும். அந்த சந்தர்ப்பத்துல இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் பாயும்.
ரைட். மின்னோட்டம் எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி பாயும்னு சொல்லுங்க பாக்க. எந்த முனையில இருந்து எந்த முனையை நோக்கி பாயும்? நேர்முனையிலிருந்து மறைமுனையை நோக்கி. நேர்முனையில இருந்து மறைமுனையை நோக்கி பாயும். ரைட். அப்ப பாயக்குள்ள இந்த மின் குமிழ் ஒளிரும். கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்க இந்த மின் குமிழ தொட்டு பார்த்தா மின் குமிழ் சூடா இருக்கும், வெப்பம் அடைஞ்சிருக்கும். அப்ப இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் போகுது. மின்னோட்டம் இந்த சுற்றினூடாக போன பிறகு இறுதியா எங்களுக்கு விளைவா இந்த மின் குமிழ் சூடாகி இருக்கு, அதாவது வெப்பம் அடைஞ்சிருக்கு. ஆகவே எங்களுக்கு விளைவா வெப்பம் கிடைத்திருக்கு, மின்னோட்டத்தால வெப்பம் கிடைச்சிருக்கு. இதுதான் நாங்க மின்னோட்டத்துல வெப்ப விளைவை அறியறதுக்கான ஒரு பிராக்டிக்கல். அடுத்தது பார்ப்போம். அப்ப பாருங்க, எங்களோட நோக்கம் மின்னோட்டத்தால வெப்பம் விளைவா கிடைக்குதான்றது அறியுறது, வெப்ப விளைவை அறிதல். ரைட். அதுக்கு தேவையான பொருட்கள் இலை மின்குமிழ், இது இலை மின்குமிழ். ரைட். 2.5 வோல்ட் அதுட அளவு போட்டிருக்கு, வோல்ட் அளவு. ஒரு மின்கலம், சாரி இந்த இலை மின்குமிழ் 1, மின்கலங்கள் 2, ஆளி, சுவிட்ச், தொடுக்கும் கம்பி, இந்த செப்பு கம்பி. செய்முறை என்ன? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மின் குமிழ், உலர்கலங்கள், ஆளி என்பவற்றை தொடுத்து கொள்ளுங்கள். உருவில காட்டப்பட்டுள்ளவாறு நாங்க சுற்று அமைச்சு கொள்வோம். இப்போது மின் குமிழின் கண்ணாடி குமிழை தொட்டு பாருங்க. ரைட். இப்ப நீங்க இன்னும் சுவிட்ச் ஆளி ஆன் பண்ணலையா? தொட்டு பார்த்தா இப்ப உங்களுக்கு இது பிராக்டிக்கல் போட்டதுக்கு, வீடியோ போட்டதுக்கு விளங்காது. தொட்டு பார்த்தா சூடா குளிராண்டாய்தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல. ரைட். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை தொட்டு பார்ப்போம். அப்ப அது சூடா இருக்காது. பின்னர் ஆளியை மூடி சிறிது நேரம் மின்னோட்டத்தை பாய விடுங்கள். அப்ப சிறிது நேரம் மின்னோட்டம் போக்குள்ள இங்க மின் குமிழ் ஒளிர்ந்துகிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆளியை மூடி வைப்போம். மீண்டும் மின் குமிழின் கண்ணாடி குமிழை தொட்டு பாருங்க. கொஞ்ச நேரம், அதாவது இந்த மின் குமிழ் ஒளிர்ந்த பிறகு இந்த கண்ணாடி குமிழை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். சூடாக இருக்கும், அவ்வளவுதான். ரைட். அப்ப மின்னோட்டத்தால என்ன விளைவா கிடைச்சிருக்குது? மின்னோட்டத்தால என்ன விளைவா கிடைச்சிருக்கு? வெப்பம் விளைவா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். பாருங்க. அப்ப அவதானம் மின்னோட்டம் பாய்ந்த பின்னர் மின்குமிழ் வெப்பம் அடைந்து இருக்கும். அதுல இருந்து எங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவு மின்னோட்டம் வெப்ப விளைவை தரும். மின்னோட்டம் விளைவாக வெப்பத்தை தரும்ன்றது இதுல மீனிங். வெப்ப விளைவை தரும். சரிதானே? அப்ப நீங்க மின்னோட்டத்துல வெப்ப விளைவுன்னு சொன்னா என்னன்னு எழுதினீங்க. ரைட். அப்ப இன்னைக்கு திருப்ப மின்னோட்டம் வெப்ப விளைவை தரும்ன்றது இந்த பிராக்டிக்கல்ல இருந்து எடுக்கிற முடிவு. ரைட். இது எழுத தேவையில்ல, நான் இதை போடுறேன், பிடிஎஃப் பார்த்துக்கோங்களா. ரைட். அடுத்ததை கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இதுவும் அதே தான். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவிற்கான காரணிகளை அறிய போறோம். ரைட். மின்னோட்டம் ஒன்றை கொடுத்தோன்னே வெப்பம் விளைவா கிடைக்கிறதுக்குரிய காரணம் என்ன, எந்த காரணத்தால வெப்பம் விளைவா கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப என்ன காரணமா இருக்குன்னு சும்மா சொல்லுங்க பாக்க. தெரிஞ்சா சொல்ல, சும்மா ஒரு உங்களோட ஐடியா என்ன? ஏன் சூடாகுது? இப்ப கம்பி. ரைட். கம்பியை தான் வெவ்வேறு செப்பு கம்பி, நிக்ரோம் கம்பி, அப்படி ஒவ்வொரு கம்பியை தொடுத்து நாங்க இந்த சுற்றை உருவாக்கி இருக்கிறோம். ரைட். அப்ப நாங்க கடைசியா கேட்போமா? 1வது பிராக்டிக்கலை பாருங்க. பிராக்டிக்கல் என்னண்டா, அதே மின் சுற்று, அங்க மின் குமிழ் பாவிச்சோம், இங்க மின் குமிழ் இல்ல. ரைட். இது ஃபுல்லா இப்படியே செப்பு கம்பியை தொடுத்து இங்க ஆளி ஒன்று இருக்கு, இங்க ஒரு மின்கலம், இங்க இப்படியே செப்பு கம்பி. ரைட். இங்க ஏக்கும் பிக்கும் இடையில செப்பு கம்பியை நாங்க செப்பு சியூன்னு சொல்லுவோமா, செப்பு. அப்ப இன்னைக்கு செப்பு கம்பி சியூ. சரிதானே? செப்பு கம்பி ஏயும் பிசி ஆணிகட்டில் இங்கே நிக்ரோம் கம்பியை நாங்க இணைக்கிறோம். ரைட். நிக்ரோம்ன்றது ஒரு கலப்புலோகம், நிக்கல். அது நாங்க அடுத்தது பார்ப்போமா. அதுக்கு ஒரு குறியீடுன்னு போடலாம், அதாவது தனி ஒரு மூலகமா இருந்தா குறியீடு போடலும். ரைட். அப்ப நிக்ரோம் கம்பின்னு போடுறேன். நிக்ரோம் நீனா ஒன்று போட்டேன்னா இங்க இருக்கிறது நிக்ரோம் கம்பி. ரைட். இங்க செப்பு கம்பி. இப்ப இது கூட மின்னோட்டத்தை வழங்கிட்டு சிறிது நேரத்துக்கு மின்னோட்டத்தை வழங்குவோம்.
அப்போ உங்களுக்கு இந்த செப்பு கம்பிக்கும் நிக்ரோம் கம்பிக்கும் இடையிலான ஒரு சின்ன வேறுபாடு ஒன்று தெரியும். ரெண்டுமே மின்ன கடத்தக்கூடியது. ரைட், என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்க பார்க்க. செப்பு கம்பிக்கும் நிக்ரோம் கம்பிக்கும். செப்பு கம்பியை விட நிக்ரோம் கம்பி கூடுதலான வெப்பமடைந்திருக்கும். நிக்ரோம் கம்பி மின்ன அதிகமா கடத்தும். இல்ல, மின் அதிகமா கடத்தும்னு வராது. ரைட், மின் அதிகமா கடத்தும்ன்றதை விட இன்னொரு விஷயம் பார்த்து, இப்ப நாங்க தடைகளை உருவாக்குறதுக்கு இந்த நிக்ரோம் கம்பி, அதாவது நிக்ரோமை தான் பயன்படுத்துறோம். ஏன் இதுல தடை பெருமானம் கூடவா குறைவா? நிக்ரோம்ட அதிகம். தடை பெருமானம் அதிகம். செப்புட தடை பெருமானம் குறைவு. ரைட், ஓகே. இந்த பிராக்டிகலை செஞ்சு முடிச்சதுக்கு போறோம். கொஞ்ச நேரத்துக்கு நாங்க இங்க ஆலிய மூடினா இது இதாவது மூடிய சுற்றாவிரும் தானே. ரைட், சுற்று பூர்ணமாகிரும். அப்ப மின்னோட்டம் பாயும். அதுக்கப்புறம் நாங்க இந்த செப்பு கம்பியையும் நிக்ரோம் கம்பியையும் தொட்டு பார்த்தா நிக்ரோம் கம்பி தான் அதிக அளவு சூடாக இருக்கும். ரைட், வெப்பநிலை கூடையா, வெப்பம் கூடையா, அதாவது வெப்பநிலை கூடையா இருக்க போறது நிக்ரோம் கம்பி. அப்ப எங்களுக்கு தெரியும் தடை பெருமானம் கூட நிக்ரோம் கம்பிக்கு, தடை பெருமானம் குறைவு செப்பு கம்பிக்கு. அப்ப இந்த வெப்பம் விளைவுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பாக்க. இப்ப வெப்பம் விளைவா கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? தடை பெருமானம். வெரி குட். இந்த கடத்திட தடை பெருமானம். தடை பெருமானம் கூட கூட எங்களுக்கு வெப்பம் விளைவா கிடைக்கிற அளவு கூடும். தடை பெருமானம் குறைவான ஒரு அதாவது செப்பு கம்பியை நாங்க இங்க பயன்படுத்துறோம், குறைவான ஒரு கம்பியை பயன்படுத்துறோம், நாங்க வெப்பம் ஆகுறது குறைவு. அப்ப இப்ப சொல்லுங்க, மின்னோட்டத்துல வெப்ப விளைவுக்கான காரணம் என்ன? வெப்ப விளைவா கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? தடை பெருமானம். ஓகே, இவ்வளவு. அப்ப இது நீங்க தெரிஞ்சிருந்தா சரி. அப்ப நாங்க இதுல தடைய கூட்டுறதுக்கு, அதாவது தடைய கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், தடைய குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இருக்கு. அதாவது தடை தங்கியுள்ள காரணிகளையும் தெரியணும். அப்ப இந்த பிராக்டிகல்ல இருந்து எங்களுக்கு என்ன அவதானம்? மின்னோட்டம் பாய்ந்த பின்னர் செப்பு கம்பியை விட நிக்ரோம் கம்பி கூடுதலாக வெப்பமடைந்து இருக்கும். ரைட், அப்ப முடிவு என்ன? தடை பெருமானம் அதிகரிக்கும் போது வெப்ப விளைவும் அதிகரிக்கும். சரிதானே? இந்த பாயிண்ட மட்டும் எழுதிக்கோங்க. தடை பெருமானம் அதிகரிக்கும் போது வெப்ப விளைவு அதிகரிக்கும் என்றது எழுதிக்கோங்க. தடை பெருமானம் அதிகரிக்கும் போது வெப்ப விளைவு அதிகரிக்கும். அவதானமான நாங்க பிராக்டிக்கல் எழுதல தானே. ரைட், அதை நான் கீழே இன்னொரு பாயிண்ட் தருவேனா, இதை எழுதுங்க. ஒன்னாவது, தடை பெருமானம் அதிகரிக்கும் போது வெப்ப விளைவு அதிகரிக்கும். இந்த எழுதிட்டு ஓகே, கீழே எழுதுங்க. செப்பு கம்பியை விட நிக்ரோம் கம்பியின் தடை பெருமானம் அதிகமாகும். செப்பு கம்பியை விட நிக்ரோம் கம்பியின் தடை பெருமானம் அதிகமாகும். ஓகே, அப்ப நிக்ரோம் கம்பியோட தடை பெருமானம் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க அந்த பிராக்டிக்கல் வந்தா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். செப்பு இருக்கு, இங்க நிக்ரோம் இருக்கு. அப்ப டக்குன்னு உங்களுக்கு தடைன்றது நினைவு வரணும். ரைட், அப்ப செப்புக்கு தடை பெருமானம் குறைவு, நிக்ரோம்க்கு தடை பெருமானம் கூட. உங்களுக்கு இதை மாத்தி தரவும் மேலும் அலுமினியம் ஒன்றும் மங்கனின்னும் கம்பின்னு சொல்லி. ரைட், அப்ப மங்கனின்னுக்குள்ள நிக்ரோம் அல்லது மங்கனின் வந்தா நீங்க டக்குன்னு உங்களுக்கு தடைன்றது நினைவுக்கு வரணும். இதுல தடை பெருமானம் அதிகம். சரியா? செப்பு தான் பொதுவா உங்களுக்கு தருவாங்க. செப்பு கம்பி நாங்க மின் சுற்றுல பயன்படுத்துறதுக்குரிய ரீசனே அதுல தடை பெருமானம் குறைவா இருக்கிறது தான். சரியா? அப்ப செப்பும் மங்கன் என்று தந்தாங்கன்னா நீங்க அதே தான். ரைட், அப்ப மங்கனின் என்ற அந்த கம்பியில அதாவது வெப்பம் கூடுதலாக வெப்பம் அடைஞ்சிருக்கும். அதுக்குரிய ரீசன் வந்து
செப்பு கம்பியை விட மங்கனின் கம்பிட தடை பெருமானம் அதிகம். ரைட், கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கணுமா? ரைட், அடுத்தது பாருங்க, அதே தான் இப்போ நான் சொன்னது தான், செம்பு அலுமினியம். சரியா, செம்பு செப்புன்றதெல்லாம் உண்டு தானா? செம்பு கொப்பர்ன்னு சொல்றதும் செம்பு தான். சரி, செம்பு அலுமினியம் போன்ற உலோகங்களினால் செய்யப்பட்ட கம்பிகளை விட நிக்ரோம் மங்கனின், இது உங்களுக்கு தெரியும், போன்ற கலப்பு உலோகங்களால் செய்யப்பட்ட கம்பிகள் கூடுதலான தடையை கொண்டுள்ளன. ரைட், இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடைசியா தடையில பார்த்தோம். நிக்ரோம் மங்கனின் போன்ற கலப்பு உலோகங்களோட தடை பெருமானம் அதிகமாக இருக்கிறதால தான் நிக்ரோம் மங்கனின் போன்ற கலப்பு உலோகங்கள் தடை ஈகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துது. ரைட், நாங்கள் அங்கே எழுதியிருக்க சொல்லி இது திருப்பி எழுத தேவையில்லை. ரைட், அடுத்தது பாருங்க, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு கடத்தியின் தடையிலும் அதனூடாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவிலும் தங்கியுள்ளது. அப்ப நாங்க இங்கின இந்த பிராக்டிக்கல்ல இருந்து நாங்க எடுத்தது வந்து தடை. சரிதானே, தடை பெருமானம் கூடக்குள்ள வெப்ப விளைவு கூடுது. இதே நீங்க யோசிங்க. ரைட், இந்த பிராக்டிக்கலை கொஞ்சம் பாருங்களா. முதலாவது பார்த்த பிராக்டிக்கல். ரைட், இங்க பாருங்க, இங்க 2 மின்கலங்களை பயன்படுத்தி இருக்கி. ரைட், 2 மின்கலங்களை பயன்படுத்தி 5 நிமிஷத்துல நாங்க இந்த மின் குமிழ தொட்டு பார்க்கக்குள்ள வெப்பம் அடைஞ்சிருக்கு. இதே நாங்க மின்கலங்கள் எண்ணிக்கையை கூட்டி இருந்தா, தொடராக கூட்டணும், அப்பதானே மின் சுற்றுல மின்னோட்டம் அதிகரிக்கும். தொடரா நாங்க இன்னும் 2, அதாவது 4 மின்கலங்களை பயன்படுத்தி இதே மின் சுற்றுல இதே மின் குமிழ ஒளிர செஞ்ச 5 நிமிஷத்துக்கு இந்த 2 மின்கலம் பயன்படுத்தப்பட்டதை விட 4 மின்கலம் பயன்படுத்தி இருக்கக்குள்ள இந்த மின் குமிழ்ட வெப்பம் அடைந்திருக்கிற அளவு கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? கூடும். 4 மின்கலங்களை பயன்படுத்தினா ஏன் கூடுதுங்க? என்ன கூடுச்சு? மின்னோட்டம் கூடுது. விளங்குதா? மின்னோட்டத்தை கொடுத்தாலும் வெப்ப விளைவு அதிகமா கிடைக்கும். ரைட், அப்ப வெப்ப விளைவு, அதாவது வெப்பம் விளைவா கிடைக்கிறதுக்கு நாங்க எங்களோட வெப்ப விளைவு அதிகரிக்கணும்டா ஒன்று இதுல சுற்றினூடாக போற மின்னோட்டத்தின் அளவை கூட்டணும், அடுத்தது தடை பெருமானத்தை கூட்டணும். ரைட், அப்ப அது ரெண்டும் தான் மின்னோட்டத்துல வெப்ப விளைவுல தங்கி இருக்கிற காரணி. ரைட், அப்ப இதை எழுதிக்கோங்க. இதை எழுதுங்களா. மின்னோட்டம் கூடுதானே? என்னமா? தடை பெருமானம் குறைவடைஞ்சா மின்னோட்டம் கூடுதானே? ஓ ஓ அப்படி, ஓகே ஓகே, நீங்க அதை வச்சு சொல்றீங்க. ரைட், வெப்ப விலை மின்னோட்டமும் கூடுதாங்க. ரைட், தடை கூடக்குள்ள ரெண்டாவது நாங்க தடை பெருமானத்தை கூட்டுறது வந்து இங்க பாருங்க. இது வந்து இந்த பிராக்டிக்கலை வச்சு யோசிங்க. இங்க வெப்பம் இதுவும் சூடாகுது இதுவும் சூடாகுது. ஆனா நிக்ரோம் கம்பிட தடை பெருமானம் கூட சுட்டித்தான் இங்க நிக்ரோம் கம்பி கூடுதலா சூடாகுது. சரியா, இப்ப நாங்க தடைய கூட்டக்குள்ள மின்னோட்டம் குறையும். ஓகே, நீங்க சொல்ற அப்படின்னா நீங்க அதாவது ஒரே பிராக்டிக்கல்ல ரெண்டையும் வச்சு நான் பாக்கலாம். ரைட், நாங்க வெப்ப விளைவுல ஒன்று மின்னோட்டம் தங்கி இருக்கி இன்றது நாங்க 1வது பிராக்டிக்கல்ல வச்சு செஞ்சு பார்ப்போம். அப்ப மின்னோட்டத்தை கூட்ட கூட்ட வெப்பம் விளைவா கிடைக்கிறது கூடும். ரைட், 2வது இந்த பிராக்டிக்கலை வச்சு நாங்க செஞ்சு பாக்குறது தடைய வச்சு, அதாவது தடைய கூட்ட கூட வெப்பம் கூடுதா, வெப்பம் விளைவா கிடைக்கிறது கூடுதாண்டு. சரியா, ரெண்டையும் ஒரே பிராக்டிக்கல்ல போட்டு செஞ்சா இங்க தடைய கூட்டக்குள்ள அங்கிட்டு மின்னோட்டம் குறையும். அப்ப எங்களுக்கு இதோட காரணிகள் அறியலாம் போகும். விளங்குதா கிஷாரிகா? ஓகே, அப்ப அதாவது வெப்பம் விளைவா கிடைக்கணுமா இருந்தா ஒன்று மின்னோட்டத்தை கூட்டணும், அடுத்தது அதுல இல்லாட்டி நாங்க ஒரு கம்பியை பயன்படுத்தி அந்த கம்பிட வெப்ப விளைவு கூட, அதாவது வெப்பம் கூடுதலா கிடைக்குதான்னு பாக்கணும்னா அந்த கம்பிட அதாவது கடத்தி, வெவ்வேறு வகையான கடத்தியை நாங்க பயன்படுத்தக்குள்ள அதுல தடை பெருமானம் மாறும். அப்ப தடை பெருமானம் கூடுதலா உள்ள ஒரு கடத்தியை பயன்படுத்தினா அதுல வெப்ப விளைவு கூடுதலாக இருக்கும். ரைட், இதை எழுதிக்கோங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு கடத்தியின் தடையிலும் அதனூடாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவிலும் தங்கியுள்ளது.
அப்புறம் இப்பவே பிடிஎஃப் அனுப்புங்கன்னு போட்டிக்கிறீங்க. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு அப்புறம் இது முடியறதோட, அது முடிஞ்சு நான் அனுப்பி விட்றேன் இன்ஷால்லா. ரைட், இது எழுதிக்கோங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு கடத்தியின் தடையிலும், அப்ப கடத்தில தடைய கூட்ட கூட்ட அந்த கடத்தி வெப்பமாவது கூடும். அடுத்தது அதனூடாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவிலும் தங்கி உள்ளது. ரைட், அடுத்தது இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. மங்கனினுக்கும் நான் எடுத்தேன், அது கடைசியா இருக்கு நான் நினைக்கிறேன். ஓ ரைட், அந்த பாயிண்ட் நாங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே பார்ப்போம். ரைட், அப்போ இன்றைக்கு இதோட இந்த கிளாஸை முடிப்போம். கடைசிக்கு ஆட்களே காணவேனா. ரைட், தேவையானவங்க ரெக்கார்டிங் கேட்டு எடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் கன்வெர்ட் பண்ணி போடுவேன். கிளாஸ் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது முடிஞ்ச போகிறோம். சரி, தனி பிடிஎஃபையும் போட்டு விட்றேன்னா 6:30க்கு போகிற மாதிரி போட்டு விட்றேன். ரைட், அப்போ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நோட்ஸ் எல்லாம் திருப்பி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த பாடம் முடிகிறதுக்கு. ஒரு 6வது கிளாஸ் முடியுது இது. அடுத்த 2 கிளாஸில் எப்படி சார் இந்த பாடத்தை முடிப்போமா, முடிச்சுட்டு எக்ஸாம் செய்வோம். ஓகே ஓகே, சுக்ரூல் அல்ஹம்துலில்லாஹ். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, சுக்ரூல் அல்ஹம்துலில்லாஹ்.